காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நெறைய சொன்னீங்க. அது நெறைய பாஸ் ஆகுறதுக்கு, சக்சஸ் ஆகுறதுக்குலாம் வழி இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அப்ப அத ட்ரை பண்ணோம் அப்டின்னா கண்டிப்பா கிடைச்சிருமா மேம்? ஆமா. இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 6ஆம் இடம் தான். ஒரு இடத்துல வந்து போட்டி போட்டு நீங்க ஜெயிக்கணும்னா, அதுல 6ஆம் இடம் வலுத்திருக்கும். இன்னொன்னு 6ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜெயிக்கிறது. போட்டியிட்டு ஜெயித்தல் அப்படிங்கிறது 6ஆம் இடம். எதிரிய தோற்கடிக்கிறது வந்து 6ஆம் இடம். ஸோ அப்படிப்பட்ட 6ஆம் அதிபதி குரு வந்து உச்சமா இருக்கும் பட்சத்துல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வின்னிங் ரேட் அப்படிங்கிறது கடகராசிய பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்கும். குறிப்பா பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டர்ஸ்ல நெறைய வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருவாங்க. அது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸா இருக்கட்டும், இல்ல ரெகுலேட்டரி பாடிஸ் லைக் செபி, நபார்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இல்ல ஆர்பிஐ எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா கூட, ஆர்பிஐ எக்ஸாம் ரிசர்வ் பேங்க்ல கூட வேலை கிடைச்சிரும் கடகராசி பெண்களுக்கு. ஓ! ஸோ அந்த அளவுக்கு பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் செக்டார்ல உள்ள கரியர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத சொல்லலாம். எஜுகேஷன் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நிச்சயமா. குரு வலுக்கும்போது கல்வி ஞானம், கேள்வி ஞானம்லாம் அதிகமாவே வந்துரும். ஓகே மேம். எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹெல்த் எப்படி மேம் இருக்கு அவங்களுக்கு? அங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு வலுத்திருக்கிறாரு இல்லையா? ஸோ குரு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் குடுப்பாரு. 40 வயதுக்கு மேற்பட்ட கடகராசி பெண்களா இருக்கும் பட்சத்தில கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஜாயிண்ட் பெயின்லாம் கொஞ்சம் அதிகமா கடகராசி பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு ஷோல்டர் இருக்குனாலும் அத ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங், ஒரு ஒரு அயர்வு, கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு டயர்ட் ஆகுறது, இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பட்சத்தில பெரிய பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்கலாம்.